அதை எய்தக்கூடிய பாதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நிரந்தர முடிவுங்கிறது என்ன, கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும். இது குறித்து பல ஆண்டுகள் முன்பே நாங்கள் அப்போது பேசும்போது இதே தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அதை ஒரு ஒத்திசைவு பட்டியலையாவது கொண்டு வரணும். இதை மாநில பட்டியலுக்கு மாற்றாது இந்த பிரச்சனை தீராது. ஒரு போராட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனை தீராது, ஒரு நடவடிக்கை மூலமாக தீராது. அப்போ நிரந்தர தீர்வு என்பது நீட் ஒழிப்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது. இதை தான் நன்றும் சொன்னோம், இன்றும் சொன்னோம். டெல்லி காவல்துறைக்கும் தமிழக காவல்துறைக்கும் இதில் வித்தியாசமே இல்லையான்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. அனுமதி பெறாமல் போராடினாலும் பேச்சுவார்த்தை மூலமா அவங்க கிட்ட ஃபேக்டை சொல்லி கூட்டிட்டு போகிறோம். இதை தான் நாங்களும் சொல்கிறோம். என்னன்னா, சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. உங்களுக்கு தெரியாததில் இரவு நேரத்தில் ப்ரைம் டைமில் பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதில் ரொம்ப தெளிவாக இருப்போம். மற்றபடி அவர்கள் போராடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அது ஜனநாயகபூர்வமாக செய்வது தான் நல்லது. ஆனால் அங்கே டெல்லிக்கு என்ன வித்தியாசம்னா, ஜனநாயகத்துக்கு விரோதமாக எதிர்க்கட்சி தலைவரை பலவந்தப்படுத்தி கைது பண்ணியிருக்கிறாங்க. அது போராடக்கூடிய இடத்துலேருந்தே கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆக இது அங்கே அவர் சாலையில் போய் அமர்ந்து போராடலாம், அந்த களத்தில் இருந்து தான் போராடுறார். எனவே அவர்களும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதில் தான் உங்களுக்கு பாராபட்சம் இருக்குது. ஒவ்வொருத்தரா ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்போடைய தரவுகளினுடைய அடிப்படையில் அரசு பள்ளிகளினுடைய மாணக்கர் சேர்க்கையினுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 2025 45 லட்சமா இருந்தது. 2026 43 லட்சமா இருக்கு. சராசரியா 2 லட்சம் குறைஞ்சிருக்கு. எதனால இந்த குறைவு ஏற்பட்டிருக்கு? இடைநிற்றல் அதிகமா இருக்கா, இல்ல ஆசிரியர்களினுடைய காலி பணியிடங்களை நிரப்பாததான் இதற்கு காரணம்? 2024 2023 2020 இது கணிசமாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆட்சியில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. இதற்கு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் வராமல் இருக்கிறாங்கிறதுக்கான ப்ராப்ளம் என்னென்னா, அரசு பள்ளி என்பது தனியார் பள்ளி மாதிரி கிடையாது. தனியார் பள்ளி என்ன பண்ணுவாங்க, நகரத்தின் நடுவே எல்லாருக்கும் நடுவே மெயின் ரோட்டில் அப்படி கட்டுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு 4 குழந்தை படித்தாலும் பரவாயில்ல, மூலை முடுக்கில் குக்கிராமங்களில் போய் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டியிருப்போம். ஒரு அரசு பள்ளி மூடுவதற்கு கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழக அரசு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. சரி, ஒரு குழந்தை சேரலை, அந்த பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு எங்களுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் புதிதாக 10 மாணவர்கள் சேர்ந்து விட்டார்கள். அந்த பள்ளி மீண்டும் இயங்குகிறது. அரசு பள்ளி மூடுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. மாறாக மாணவர்களை சேர்ப்பதற்கான அவங்க வீட்டுக்கே போய் அழைத்து வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்காங்க. அறிவு வந்திருந்தாரு, அவர் கைது பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லி திருப்பி அவர் முதலமைச்சரை சந்திச்சாரு. என்ன நடந்தது நடுவில்? இல்லை, நானும் அப்போ கோட்டையில் தான் இருந்தேன். உடனடியாக அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அன்பு தோழர் நம்முடைய அருமை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் நான் தெரியப்படுத்தினேன். அவரும் எங்களுக்கே அது செய்தி பார்த்து தான் தெரியும். அவர் திடீர்னு வந்துட்டார், முன்னறிவிப்பின்றி வந்து விட்டார். உடனடியாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்ம தோழர், அவர் அறிவு அவர்கள் எங்களுடைய தோழர். அவர் அழைத்து நான் பேசுகிறேன்னு அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் பேசுகிறார் என்ற பிறகு தான் நாங்கள் போனோம். அவர் பேசியிருக்கிறார், அழைத்து பேசியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், போராடுவதற்கு பல வடிவங்கள், பல உரிமைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த டெமோக்ரஸியில் நமக்கு எந்த பாரபட்சமோ மாற்று கருத்துமே கிடையாது. பட் அதற்குரிய ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த இடத்துல எப்படி முறை, அதுபடி அவங்க பண்ணலாம். சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பக்கத்தில் இருக்கிற கோபால்சாமி நகரில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. எம்எல்ஏ ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்தார். இதுக்கப்புறம் எம்எல்ஏ அமைச்சராகி வரவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முதலமைச்சர் ஆய்வு பண்ணும்போது மனுக்கள் கொடுக்க காத்திருந்தோம், அப்போ கூட எங்க மனுக்களை யாரும் வாங்கல சொல்லி பொதுமக்கள் ஒரு குமுறலை வச்சிருக்காங்க. ஒரு மனு கூட ஆலையோட இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதுமாக சுத்திருக்கு. இதுக்கு மாற்று நடவடிக்கை ஏதாவது கேட்குறாங்க? கட்டாயமா இது அவர்களினுடைய காற்று மாசு அவர்களினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையினுடைய பிரச்சனை. ஒரு மனு கூட மிஸ் அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இது அந்த சம்மந்தப்பட்ட இடத்திற்கே நம்ம போய் ஒவ்வொரு இடத்துக்கும் மனு வாங்குவது ஒரு முறை, அதை வாங்கினதை டேப்லேஷன் பண்ணி டிஜிட்டல் பண்ணுறது இன்னொரு முறை. நான் அந்த முறையில் தான் இருக்கிறேன். என்ன மனுக்கள் வந்தது, எத்தனை மனுக்கள் சீராய்வு செய்யப்பட்டது என்பதையெல்லாம் அந்த டிஜிட்டல் டேஷ்போர்டாக தயார்படுத்தியிருக்கிறேன். கட்டாயமாக அந்த காற்று மாசு சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் கொலாபரேட்டிவாக முடிவெடுக்கணும். அது வெறும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை மட்டும் கிடையாது, அது காற்று மாசு சம்மந்தப்பட்ட பட்சம். அதனால் அதற்கும் அனைத்து துறைகளோடு ஆல் ஹெட்ஸ் மீட்டிங் நடத்தி, அனைத்து துறை தலைவர்களோடும் ஒரு மீட்டிங் நடத்தி எழும்பூருக்கான பிரச்சனைகள் சரி செய்யப்படும். பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு எம்எஸ் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ நிறுத்தி இருக்கோம், 2 வருஷமா கொடுக்குறோம். இஎம்ஐஎஸ் நம்பர். ஊதிய முரண்பாடுகள்லாம் பிரச்சனையாக இருக்கிறவங்க எப்போ சரி செய்யப்படுறாங்க? இல்லை, இந்த ஊதிய பிரச்சனை என்பது ஒரு நிர்வாக பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஒரு நிதி பிரச்சனை. அந்த சம்பந்தப்பட்ட சங்கங்கள் கட்டியிருக்கிறாங்க. சில சங்கங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சப்ஜுடிஸ் அப்படிமோ.
அப்போ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றி நம்ம பொது தளத்தில் பேச முடியாது. அப்படி இல்லாத பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கே போனால் கூட சில பேர் லோக் அதாலத் வாங்கிட்டு வருவாங்க. சுமூக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது தான் பிரச்சனை. இது வந்து நிர்வாக ரீதியாக மட்டும் இல்லை, நிதி பிரச்சனையும் இருக்குது. ஆமாம், அது மறுபடியும் அது முன்ன இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஆன்லைனில் கொண்டு வரும். மாவட்டம் கடையம் அருகே முதலியார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர்களுக்கு வகுப்பறை பற்றாக்குறை இருக்கு. வெயில்ல தான் உட்காந்து படிக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களையும் 9ஆம் வகுப்பு மாணவர்களையும் சேர்த்து வச்சு ஒரே வகுப்புல பாடம் எடுக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்கு சார். இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகளில் இது மாதிரி வகுப்பறை பற்றாக்குறை இருக்குங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் காம்பனன்ட்ஸ், சாஃப்ட் காம்பனன்ட்ஸ்னு 2 சொல்லுவோம். ஹார்ட் காம்பனன்ட்ஸ் இது இப்போ இந்த பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வகுப்பறை ஹார்ட் காம்பனன்ட். சாஃப்ட் காம்பனன்ட்ஸ் எதுனா அவங்களுக்கு நடத்தப்படுற கிளாஸ். இப்போ கொரோனா கொடுந்தொற்று காலகட்டத்தில் ஆன்லைன்லேயே பண்ணோம். அது வந்து நடத்துறது சாஃப்ட் காம்பனன்ட்ஸ் வந்து ஈஸி. ஆனால் ஹார்ட் காம்பனன்ட்ஸில் வந்து இத்தனை உயரம் இருந்தால் அது வந்து பள்ளிக்கல்வி கட்டணும், ஒரு காம்பவுண்ட் வால். இவ்வளோ தூரம் இருந்தால் பிடபிள்யூடி பங்களிப்பு இருக்குது. எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட தொகுதியினுடைய எம்எல்ஏ கிட்ட நிதி வாங்கணும், எம்பி கிட்ட நிதி வாங்கணும்னா அது ஒரு கொலாபரேட்டிவாக இருக்குது. அதனால் அந்த ஹார்ட் காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சரி செய்யணுங்கிறது தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். ஏன் முதல் கையெழுத்தை கழிப்பறை கொண்டு வந்தேன்னா நானும் அதை அறிவேன். என்னுடைய அம்மா ஒரு சாதாரண சத்துணவு அமைப்பாளர். அவங்களுடைய பள்ளிகளில் போய் நான் வந்து அவங்களோட அந்த குழந்தைகளோட நான் இருந்து விளையாடி இருக்கிறேன். அங்கே தான் என்னுடைய விடுமுறை நாட்களில் அங்கே போயிடுவேன். நான் அங்கேயே தான் இருப்பேன். அதனால் அந்த பிரச்சனையை சரி செய்யணும் என்பது தான் நோக்கம். பட் அது ஒரே நாளில் ஒரே இரவில் அப்படி வந்து சரி செய்ய முடியாது. அதில் பல துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதை ஆய்வு பண்ணி டேப்லெட் பண்ணியிருக்கோம். கவனத்துக்கு எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் சார். நல்ல நான் வாழ்த்துறேன். நீட் ஒழிக்கணும் அப்படின்றத புரியுதுன்னு சொல்றீங்க. ஆனா சில கொள்கை முடிவுகள்ல அரசுடைய செயல்பாடுகள், அரசுடைய பதில், இப்போ எதிர்க்கட்சி தலைவருடைய கைதா இருக்கட்டும், ரொம்ப மிக தாமதமாக இருக்குது. ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட தமிழக அரசு வந்து ஒரு கண்டனமோ ஒன்றிய அரசு தந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை நாங்க கண்டிக்கிறோம் சொல்லி அரசு தரப்புலையோ முதலமைச்சர் தரப்புல வர்றதுக்கு தாமதமாகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, சில மணி நேர தாமதத்தை வந்து நம்ம அப்படி தாமதம்னு கருத முடியாது. அது திட்டமிட்ட தாமதம் கிடையாது. அது சரியான தரவுகளோடு வர வேண்டியது தான் முக்கியம். ஒரு வார்த்தை அப்படி இப்படி வந்துடக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு அராஜகமான கைதுமே நாங்கள் வந்து எப்போவுமே எதிர்ப்போம். அதே